வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். 55வது பாடல். அபிராமி அந்தாதி. பற்றற்ற நிலையை அடைய மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அகமகிழ் ஆனந்த வள்ளி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாகிய முதல்வி தன்னை உண்ணாது ஒளியிலும் உன்னிலும் வேண்டுவது ஒன்றில்லையே. அபிராமி, நீ 1000 மின்னல்கள் சேர்ந்தாற்போல் வடிவுடையவள், தன்னுடைய அடியாருக்கு அகமகிழ்ச்சியை தருபவள், ஆனந்தவள்ளி, அருமையான வேதத்தை தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் விளங்குகின்றவள், முதற் பொருளானவள். உன்னை மாடிலர் நினையாது விட்டால், நினைத்திருந்தாலும் அதனால் உனக்கு ஆகக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லையே. அனைவரையும் தம்பால் ஈர்க்க. 56வது பாடல். ஒன்றார் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்றன் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்றா ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. அபிராமி அன்னையே, நீ ஒன்றாய் நின்று பலவாக பிரிந்து இவ்வுலகு எங்கும் பறந்திருக்கின்றாய். பராசக்தி பிரிந்து பல சக்திகளாக இருக்கின்றன. அவைகளிலிருந்து நீங்கியும் இருக்கக்கூடியவள் நீ. ஆனால் எளியேனாகிய என் மனதில் மட்டும் இடையராது நீ நின்று ஆட்சி செய்கின்றாய். இந்த இரகசியத்தை உட்பொருளை அறியக்கூடியவர்கள் ஆளிலையில் துயிலும் திருமாலும் என் தந்தை சிவபெருமானம் ஆகிய இருவருமே ஆவார். 57வது பாடல். பொருள் தேடி பிறரை சாராதிருக்க ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அரண் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தொம்பால் செய்ய பசும் தமிழ் பாமாலையும் கொண்டு சென்றும் பொய்யும் மெய்யும் எம்ப வைத்தாய், இதுவோ உந்தன் மெய்யருளே. ஏ அபிராமி, எந்தின் தந்தை சிவபெருமான் அளந்த இருநாழி கொண்டு நெல்லை கொண்டு முப்புறங்கள் அறம் செய்த உலகத்தை காத்தவள் நீ. எனக்கு அருளிய செந்தமிழ் உன்னையும் புகழ்ந்து போற்ற அருளினாய். அதே சமயத்தில் நின் தமிழால் ஒருவனிடத்தில் சென்று இருப்பதை இல்லாதிருப்பதையும் பாடும்படி வைக்கின்றாய். இதுவோ உனது மெய்யருளே. ஐயன் அளந்தபடி இருநாழி என்பது காஞ்சி ஏகாம்பரநாதர் நெல்லை அளந்ததை குறித்தது. அதனை பெற்ற அபிராமி காத்தலை செய்யும் காமாட்சியாகும். 32 அரண்களை புரிந்த உலகை புறத்தாள் என்பது வழக்கு. மனதில் அமைதியுற. 58வது பாடல். அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுயல் முளை தையல் நல்லாள் தகை நேர் நயன கரணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லல் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அபிராமி, வைகரியில் மலர்ந்த தாமரையில் என்னுடைய மலத்தாமரையிலும் வீட்டிருப்பவர், குழிந்த தாமரை மொக்கு போன்ற திருமுழையுடையாள், தையல் நல்லாள், தகுதி வாய்ந்த கருணை சேர்ந்த நின் கண் தாமரையின் முகத்தாமரையும் பாதத்தாமரையுமே அல்லால் வேறொன்றினும் புகலிடத்தில் நான் தஞ்சம் அடைய மாட்டேன். 59வது பாடல். நல்லொழுக்கமுடைய மக்களை பெற தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்றும் தவம் நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் அம்பும் அலர் ஆக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சம் மெய்யடியார் அடியார் பெற்ற வாளரையே. அபிராமி தாயே, நீண்ட கரும்பு வில்லையும் 5 வகையான மலர் அம்புகளையும் கொண்டவள், உன்னை தவிர வேறொரு புகலிடம் இல்லை என்று தெரிந்து உன்னையே தவநெறிக்கு பயிலாமல் நெஞ்சத்தில் நினைக்காமல் இருக்கின்றேன். அதற்கு நீ என்னை தண்டிக்க கூடாது, புறக்கணிக்காமல் எனக்கு அருள்வாளிக்க வேண்டும். உலகத்திலுள்ள பேதைகளாகிய பஞ்சும் நாணங்கூடிய மெல்லிய அடியார்கள் பெண்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க மாட்டார்கள் அல்லவா? அதுபோன்று நீயும் எனக்கு அருள் புரிய வேண்டும். 60வது பாடல். மெய்யறிவு விளங்க. பாலிலும் சொல் இனியால் பனிமாமலர் பாதம் வைக்க மாலிலும் தேவர் வணங்க நின்றோ கொன்றைவார் சடை மேல் கீழ் நின்ற வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம்
ஒரு தாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த் தலையே. ஏ அபிராமி, வாளைவிட இனிமையான சொல்லையுடையவளே, நீ உன்னுடைய திருவடி தாமரையின் திருமாலை காட்டிலும் உயர்ந்த தேவர்களை வணங்கும் சிவபெருமானின் கொன்றை அணிந்த நீண்ட சடைமுடியின் பதித்தாய். அடுத்துள்ள அருட்கண்பட்டு உயர்ந்து நிற்கும் 4 வேதத்தில் உன்னுடைய திருவடி தாமரை பதித்தாய். அதனால் இன்று நாட்டுடைய நாயகியாக என்னுடைய தலையை உன்னுடைய திருவடியில் சேர்த்து கொண்டாய். மேற்கூறிய சிவபெருமான் 4 வேதங்களையும் என்னையும் ஒப்பிட நான் அவ்வளவு சிறந்தவனானேன். வணக்கம். அடுத்த 61 65வது பாடலை பார்ப்போம்.